சாப்பாட்டுல உப்பு பத்தலையே. சரி இருக்கட்டு, நமக்கு தானே சாப்பிட்டுக்கலாம். இந்த பொன்னி ஒரு போன் போடுதலா பாரு. போன வாரம் கோயில பார்த்தது, ஒரு வாரம் மேல ஆயிடுச்சு. ஒரு போனை போட்டு என்னம்மா செய்து, எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலா பாரு. ஒரு ஊருக்குள்ளேயே இருந்துகிட்டு பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. என்ன சொல்ல நானு என் தலையெழுத்த. இருக்கட்டு இருக்கட்டு, சாப்பிட்டு போனை போட்டு 2 குடமானம் கொடுக்க வேண்டியதேன். ஒரு போனை போட்டு ஒரு பெத்த அம்மாட்ட என்னன்னு கேட்க முடியல. அப்படி என்னத்தான் அங்க வெட்டி முடிக்க வேலை பார்க்கலோ தெரியல. பொண்ணுக்குதான் மஞ்சள் மீன் ரொம்ப பிடிக்குமே, நிறைய வேற வாங்கிட்டு வந்துட்டாரு. பூரா நம்மளால சாப்பிட முடியுமா என்ன? மகளுக்கு கொஞ்சம் ஒரு 10 பீஸ கொண்டு கொடுப்போம், பொரிச்சு சாப்பிட்டுட்டு. என்னங்க வாங்க, எம்புட்டு நேரங்க உங்களுக்கு, எம்புட்டு நேரம் தெரியுமா? சரி நம்ம சாப்பிடுவோம். இப்பதான் சாப்பாட வச்சேன். வாங்க கை கழுவிட்டு சாப்பிட வைக்கிறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, சாப்பிட்டுக்க, சாப்பிட்டு வச்சா போதும். ஆமா, ஏதாவது விஷயம் ஏதோ கேள்விப்பட்டியா? என்னங்க, நான் எதுவும் கேள்விப்படலையே. என்ன ஊருக்குள்ள எதுவும் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? ஆமா, வாரந்தோறும் இடம் வாங்கி போட அப்பா வீட்டுல இருந்து அப்படி சாக்குல கட்டி கொண்டு வந்துட்டு இல்ல. வாரந்தோறும் இடம் வாங்கி போடுறதுக்கு என்னமோ 1 2 இடம் வாங்கி போட்டிருக்கேன். அப்படிதான். நான் அதை கேட்கல. ஊருக்கு ஒரு துறை வந்திருக்காராமே, அவரை பத்தி கேள்விப்பட்டியான்ட்டு. யாருங்க, எந்த துறை? நானும் கேள்விப்படலையே. யாருங்க சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். ஆமா, நீ தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடிப்ப. ஏன் சொல்லலையாக்கும் யாரும் உன்ட்ட? அதான் போன்ல பேசிட்டு தானே இருக்க, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இந்தா அவன் தான் ஒரு கேடுக்கட்டவன், இந்த ஊரை விட்டு போனானே ஒருத்தன். போனவன் இப்படி போய் தொலைஞ்சிருவான்னு பார்த்தா மறுபடியும் ஊர்ல வந்திருக்கானா. என்னத்துக்கு வேணும் ஊருக்கு வரான்? அதான்டி பொன்னியோட மாமனாரு அவன் தான். போனவன் இப்படி போய் சேர்வான்ட்டு பார்த்தா மறுபடியும் வந்திருக்கான். என்னத்துக்கு வந்திருக்கான்? நம்ம உயிர் எடுக்கிறதுக்கே வந்திருக்கான் போல இருக்குது. நீ எதுவும் கேள்விப்படல? இல்லங்க, நான் எதுவும் கேள்விப்படலையே. அண்ணன் வந்திருக்காங்களோ? அப்படியா? இது சந்தோஷமான விஷயம் தானுங்க. இதுக்கே இப்படி மூஞ்சி மோரையும் தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு ஒன்னும் சந்தோஷமான விஷயம் கிடையாது. போனவன் அப்படி போவான்ட்டு பார்த்தா உடச்சல் குடுக்கறதுக்கே மறுபடியும் வந்திருக்கான். இவனு மவனால நாப்பட்ட பாடு போதாது, இன்னும் அப்ப வேற என்னென்ன பாடுபடுத்த போறானோ, என்னென்ன கேவலப்படுத்த போறானோ ஒன்னும் தெரியல. சரி விடுங்க, இதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க. பகை எப்படி வளர்த்துட்டே இருக்க கூடாதுல்ல. இனி எம்பிட்டு காலம் பகை எப்படி இருப்பீங்க? இந்த மாவுளும் அங்க போய் சேர்ந்தாச்சு. நமக்கு சொந்தக்காரங்க தானே. அது இல்லாம உங்க கூட பிறந்த தங்கச்சி வேற, தங்கச்சி புருஷன் வந்திருக்காரு. சந்தோஷமா இருப்பீங்களா என்ன? விடுங்க, ஒரு நாள் போய் என்ன பாத்துட்டு விடுமாங்க. தங்கச்சியே வேண்டான்னு இருக்கேன், இதுல தங்கச்சி புருஷன் வேற. இந்த பார்மீனா, அங்க போனேன், அண்ணனை பார்த்தேன், நுண்ணனை பார்த்தேன், பேசினேன், அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லைன்னா தேவையில்லைதான் என்ன. நானே பாவம் அக்கா கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்தால போய் பார்க்க முடியலையேன்னு கவலையில இருக்கேன். இதுல இவனை போய் பார்க்கறது ரொம்ப முக்கியம்ல. நாளைக்கு காலையில அக்கா வீடு போயிட்டு வருவோம் என்ன. புதுமண தம்பதிக்கு போய் வாழ்த்து சொல்லி எதுவும் காசை கொடுத்துட்டு வருவோம் என்ன. காலையில சீக்கிரம் கிளம்பிடு. எல்லாம் மவளால வீடு தேடி பத்திரிக்கை வச்சிருக்க வீட்டுக்கு போவேனா, அதுவும் என் அக்கா வேற. சே, அன்னைக்கே கல்யாணத்துக்கு போலான்ட்டா 4 பேர் பார்த்து நாக்கு கொடுக்க மாதிரி கேட்பானுல சொந்தக்கார பேக்க. அப்படின்ட்டு அன்னைக்கு போகல. எல்லாம் மக செஞ்ச வேலை. நாளைக்கு காலையில கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பிக்கிது என்ன. சரிங்க, நானே உங்கள்ட்ட சொல்லணும்னா இருந்தேன். நாளைக்கு ஒரு இட்டு போயிட்டு வந்துருவோம். அட, அண்ணா வந்திருக்காரா? அதான் பொண்ணி போன் போடல. சரி சரி, இங்க இருந்து போன் போட்டா அவர் வஞ்சி போடுவாரு. மேல போய் பேசுவோம். சந்தோஷமான விஷயம். பாவம் நல்ல மனுஷன், போன மாதிரி வந்துட்டாரே. அண்ணியும் பாவம்ல. பரவாயில்ல, அந்த அண்ணன் வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பிள்ளைகளும் பாவம் என்ன பாடுபட்டுச்சுங்க. அவருக்கு புத்தி வந்த மாதிரி என் வீட்டுக்காரனுக்கும் சீக்கிரம் புத்தி வரட்டு. அப்பதான் அவரும் நம்ம மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, போகணும் வரணுமே, நம்ம செய்யற கட்டு செய்யணுமேன்னு நினைப்பாரு. என்ன போன் சரியா தானே போட்டோம், அப்படின்னு போயிட்டே இருக்கு, எடுக்கவும் இல்ல. அப்பப்பா என்ன வெயில், மனசை இருக்க முடியல. இந்த கிராமத்திலே இப்படி இருக்குன்ட்டா இந்த டவுன் ஏரியால எப்படி இருக்கும்? எப்பா வெயில் தாங்க முடியல. நம்ம ஊர்லயாவது அங்கிட்டும் இங்கிட்டும் மரம் மட்டும் இருக்குது, கீழே இருந்துக்கிடலாம் காத்தோரமா. அவங்க எல்லாம் எங்க போவாங்க? அவங்களுக்கு என்ன ஏசி ஃபேன்னு வச்சிருப்பாங்க. ஏசியை போட்டா குளிர் காலம் வந்துட போகுது, ஏசி அணைச்சா வெயில் காலம் வந்துட போகுது. நம்மள மாதிரியா? அம்மாட்ட பேசி எம்பிட்டு நாள் ஆச்சு. மாமா வந்ததெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமோ என்னமோ. போனை போட்டு சொல்லுவோம், அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அட 100 ஆயுசு, அம்மாவே போன் போடுவாங்க பாரு. எத்தனை தடவை அடிச்சாலும் தெரியலையே, சைலண்ட்ல வர போட்டிருந்தோமே. என்னடி இந்த ஊர்லதான் இருக்கியா இல்ல எங்கிட்டும் போயிட்டியாக்கும்? எத்தனை நேரம் போன் போடுவேன், போன் எடுத்தா என்ன உனக்கு? இல்லம்மா, போன் சைலண்ட்ல கிடந்திருக்கு, பாக்கல. நான் இப்பதான் வயக்காட்டுக்கு வந்தேன். வீட்லயே இருக்க போர் அடிக்குதா. அக்கா சமையல் செஞ்சு கொடுத்தாங்க. சரி அத்தானுக்கும் இவருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் காத்தாலே இருந்துட்டு போலாமேன்ட்டு வந்தேன். இப்பதாம்மா பார்த்தேன் போன் சைலண்ட்ல கிடந்திருக்கு. உனக்கு போன் போடலான்ட்டு தான் போன் எடுக்கேன், பார்த்தா நீயே போடுத. ஆமா ஆமா, எப்ப பாரு இப்படிதான் சொல்ல வேண்டியது. இப்ப நம்ம போன் எடுத்து உன்ட்ட பேசணும்ட்டு இப்பதான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதாவது சாக்கு புக்கு நல்லா சொல்ல படிச்சுக்கிடி அங்க போய். ஆமா, உன் மாமனாரு வந்துட்டாராமே? அப்படியா? எனக்கு இப்பதான் தெரியும். இப்பதான் உங்க அப்பா சொல்லிட்டு போறாரு. எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்க. நல்ல அண்ணன், அந்த அண்ணன் உன்ட்ட பேசிக்கிட்டாரா?
அட, நானே உனக்கு இந்த விஷயமா தான் போன் போடணும்னு இருந்தேன். மாமா வந்துட்டாரு. வந்து கிட்டத்தட்ட 5 நாள் இருக்கும். இங்கதான் 3 நாள் இருந்தாரு. அத்தையும் மாமாவும் திருச்சி போயிருக்காரு. அவர் முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. ஆளு ரொம்பவே மாறி போனாரு. டிராவல்ஸ் வச்சிருக்காருமா. திருச்சியிலே ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காராம். வேற 2 3 இடத்துல டிராவல்ஸ் வச்சிருக்காரு. இந்தா நம்ம பக்கத்து ஊர்லயும் டிராவல்ஸ் ஓபன் பண்ணணும்ட்டு இருக்காரு. அவரு அங்கதான் கூப்பிட்டாரு, எல்லாரும் அங்கிட்டு போயிருவோம், இந்த ஊரே நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அத்தைதான் இல்ல, நீங்க போனப்புறம் நாங்க 8 நாளா இருந்திருக்கோம், நீங்க நல்ல நிலைமையில வந்துகிட்டு இன்னும் வெளியூர் தேடி எப்படி போறது, நம்ம இங்கதான் இருக்கணும்ட்டு விடா அப்படியே சொல்லிட்டாங்க. அதுக்குதான் இப்ப இடம் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டும் இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாதுன்ட்டாரு. வீடு நல்லா கெட்டின வீடா இருந்தா சரி அப்படின்ட்டு தரகரு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கு. அநேகமா அடுத்த மாசம் இல்ல 10 20 நாளுக்குள்ள கடை எப்ப கிடைக்குதோ சரி, டிராவல்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. இடம் கூட பாத்துட்டு இருக்காங்க. துளசி அக்கா வீட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க போல. இல்லம்மா, என்கிட்ட வந்தோன்னே 2 3 நாள் மோகம் கொடுத்தே பேசல. ரொம்ப கோவப்பட்டாரு. இந்த பிள்ளைய அங்க கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்க, எதுக்கு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசினாரு. கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுரு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா போச்சுமா. அழுகையே வந்துட்டு. பெற மாறியத்தான் இவரு அத்தை எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரா. அப்புறம் அவருக்கே தெரியும்ல என்னைய பத்தி, என்ன சின்ன பிள்ளையில இருக்கதும் பேசுறதும் பழகுறதும் ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்காரு. அப்புறம் அவரே 2 3 நாள்ல என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல பிள்ளைன்ட்டு நினைச்சிருக்காரு போல மனசுல. அப்ப இப்ப அவரும் கூப்பிட்டாரு, ஆமா எல்லாரும் போயிட்டு வருவோம் திருச்சின்ட்டு. நாங்க போற மாதிரி இல்ல, அக்கா வர கொண்டாண்ட இருக்காங்களா, அவங்களும் போகல. பூ மாதிரிக்கு பறிச்ச. அப்ப அத்தையும் மாமா போயிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சிருக்கோம். அநேகமா இப்ப கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கேன், காலையிலக்குள்ள வந்துருவாங்க. பரவாயில்லடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அண்ணன் பாக்கணும் போல இருக்கு. இப்ப இருந்தே அவங்க அப்பாவுக்கு தெரியும், யாரும் சொல்லல போல. வந்து ஆடுதாரு. இனத்துக்கு வந்தா போன மாதிரி போக வேண்டியதானே அப்படி இப்படின்ட்டு. எனக்கு வந்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்குடி. எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இவர் என்ன செஞ்சாரோ அவர் என்ன செஞ்சாரோ இவங்களுக்குள்ளதான் தெரியும். சொல்லு, நமக்கு என்ன தெரியும். அதான் என்ன நடக்கும் எது நடக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, ஓண்டு அடிச்சு கேட்டாதானே என்னன்னு தெரியும். எனக்கும் அதாம்மா, எனக்கும் அதே பயமா இருக்குது. அவர் வந்த நினைச்சு சந்தோஷப்படவா வருத்தப்படவான்ட்டு தெரியல. 2 பேருக்குள்ள பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதே. ஆனா மாமா ரொம்ப கோபத்துலதான் இருக்காரு அப்பா மேல. சரிம்மா, நீ போற நேரம் தான் பத்தியா, நீ போன நேரம் நல்ல நேரம், எல்லாம் நல்ல வேலையும் நடக்கு பத்தியா. என் பிள்ளை எங்க இருக்காளோ அவளை சுத்தி எப்பவும் நல்லதே நடந்துட்டு இருக்கோம். என்ன ரொம்ப சந்தோஷம் பொண்ணி. அப்புறம் சாப்பிட்டியடி? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல? அக்கா என்ன செய்தா? அவளுக்கு 3 மாசம் இருக்குமே என்ன. அப்பா நீ காலையில மீன் வாங்கிட்டு வந்தாரு, நிறைய இருக்குது. உனக்கு தான் அந்த வஞ்சர மீன் பிடிக்குமே. நிறைய மிளகாத்தூள் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தடவி வச்சிருக்கேன், பொரிச்சு சாப்பிட்டுக்க. பாட்டு செல்வி வீட்டு பக்கம் வருவியாடி, கொஞ்சம் குடிச்சு விடுதேன். சரிங்க. சரி கொடுங்க, நான் பராட்டு செல்வி வீட்டுல போய் வாங்கிக்கிறேன். சரிங்க சரி. ஆமா, தெரிஞ்சவங்கலாம் வராங்க. வைக்கட்டுமா? அப்புறமா கூப்பிடுதேன். என்ன பண்ணி ஆட்டை கொண்டு வச்சிட்டு இருக்க? சாப்பாடுலாம் அப்படியே கொண்டு வந்துட்ட போல இருக்குது. ஆமா பாட்டி, சாப்பாடு கொண்டு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஃப்ரெண்டு போன் போட்டா அதான் என்னன்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சாப்பிடல? தாத்தா வரலையாக்கும்? ஆமா, இவங்கெல்லாம் எங்க? இந்தா 3 பேர் கையை அம்பிட்டு இருக்காங்க, வருவாங்க. நானும் அப்படியே வந்தேம்மா. உங்க அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? எத்தனை மாசம் இருக்கு? அக்காவுக்கு 3 மாசம் ஆகுது பாட்டி. என்ன தாத்தா இம்புட்டு நேரம்? சாப்பிட சீக்கிரம் வர வேண்டாம்? வயசானவங்க இல்ல, டயத்துக்கு சாப்பிட வேணாம். அடிக்கிற வெயில்ல சாப்பிட்டாலே தலையை சுத்தி விழுந்துரும் போல இருக்குது. என்ன பொன்னி, நாங்க தான் வீட்டுல வந்து சாப்பிடுவோம்ல, அந்த வெயிலோடி எனத்துக்கு வந்த என்ன சரவணன் சொன்னானோ சாப்பாட கொண்டு வந்துட்டு பாருடி. நானா உன்ன சொன்னேன்? அண்ணே நான் காலையில வேணாண்டி தான் சொன்னேன். இல்ல நான் கொண்டு வருவேன்ட்டு ஒத்த கால நிக்கா. அவ வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருக்குதான். ஏதோ சொல்லுவாங்களே, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ட்டு, அந்த மாதிரி. அவளுக்கு வீட்லயே இருக்க போர் அடிக்குது போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானும் அக்காவும் தான் வரதா இருந்து அப்பதான் சத்தம் போட்டாங்க. புள்ளையாச்சி புள்ள இப்படி வெயில் நேரம் எங்கிட்டு போற, போக கூடாதுன்ட்டாங்க. சரின்ட்டு ஆசையா கொண்டு வந்தா கிண்டலும் களியுமா பண்ணுதீங்க 2 பேரும். ஆமா, முக்கியமான ஒண்ணு, நீ சமைச்சியா உங்க அக்கா சமைச்சாளா? ஆளுங்க இருக்கையில இப்படி எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க தான். நான் ஒன்னும் சமையல் பண்ணல. நான் காய் பூரா கட் பண்ணி தான் கொடுத்தேன். அக்காதையும் வச்சாக. பாவுண்டு சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்ல அந்த வேணா வெயில்ல. நல்லாதான் அண்ணன் தம்பி கிண்டல் பண்ணுதீங்க. ஆமாண்ணே, நம்பி தைரியமா சாப்பிடலாம், எந்த பின்விளைவும் வராது. நான் காலையில போனேன்ல, காய்கறி மட்டும்தான் அவ கட் பண்ணிட்டு இருந்தா, அண்ணிதான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்பப்பா, 2 பேரும் எதுல ஒத்துமையா ஒருத்தர் கிண்டல் பண்ணதுல நல்ல ஒத்துமையா தான் கிண்டல் பண்ணுதீங்க. இந்தாங்கத்தான் சாப்பிடுங்க, நம்பிக்கையோடி சாப்பிடுங்க, எந்த பின்விளையும் வராது. என்ன பாட்டி,
தாத்தாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க, நேரம் ஆகுதுல்ல. நான் என்ன சாப்பாடு பாட்டி உங்க வீட்டுல? எங்க வீட்டுல என்னம்மா, காலை இட்லி வச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சேன், அது தான் இருக்குது. அதான் நான் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நேற்று வச்சு சாப்பாடு கொஞ்சம் இருந்ததா, அதை தயிர் ஊற்றி தாளிச்சு கொஞ்சம் துவைய அரைச்சு கொண்டு வந்தேன். பழைய சாதம் வெயிலுக்கு நல்லதுயா, ஆனா வயசானவர்ல. நான் வேணா சாப்பாடு தட்டுமா பாட்டி? நிறைய தான் அக்கா கொடுத்து விட்டாங்க. குடு பொண்ணி, சாப்பிட்டுட்டவுக. பாட்டி, அந்த இட்லி எங்க கொண்டா, நான் சாப்பிடுறேன். இல்லங்க, இட்லி இருக்கட்டு, அவங்க சாயந்தரம் நாள் சாப்பிட்டுக்கிட்டு. எல்லாத்துக்கும் தான் அக்கா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. யாராவது இருப்பாங்கல்ல கூட கூட கொண்டுட்டு போனா அக்கா வச்சு கொடுத்து. அட வேணாம் தாயி, வேணாம். பழைய சாதம் தான் நமக்கு பிடிக்கும், அதையும் அவ கொண்டு வந்திருக்கா. வேணாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க. தினமும் பழைய சாதம் தான் சாப்பிடுவியே, இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல எங்க அக்கா சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. ஹலோ மோகன், என்ன தூங்கிட்டீங்களா? ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கலாம் தான். இல்ல மோகன், இந்த 5 டேஸ்க்குள்ள டிக்கெட் புக் பண்ணது, எந்த பிளேஸ் போனாங்க வச்சாங்க, எந்த டீடைல்ஸுமே என்ட்ரி ஆகலையே. என்ட்ரி போடலையா நீங்க? இல்ல சார், அப்பப்ப நம்ம டிராவல்ஸ்ல என்ட்ரி போட்டுருவாங்களே. நான் தானே சார் போட்டேன் இந்த 5 டேஸ்க்குள்ளது. நேத்து மட்டும்தான் என்ட்ரி போடல. இந்தாங்க டிராவல்ல என்ட்ரிஸ் எல்லாமே இருக்குமே. ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் ஒன்று இருக்கும் பாருங்க, அதுல போய் செக் பண்ணீங்களா? நியூ ஃபோல்டர். ஓகே, நான் பாக்குறேன். நான் எப்பவுமே நம்ம போடுவோம்ல, அந்த ஃபோல்டர்ல தான் பார்த்தேன். நியூ ஃபோல்டர்ல நான் செக் பண்ணல. நியூ ஃபோல்டர் 1 இருக்கும் பாருங்க சார். நீங்க நியூ ஃபோல்டர்ல பாத்திருப்பீங்க. நியூ ஃபோல்டர் 1 இருக்கும், அதுல போய் பாருங்க, அதுல என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். ஓ, ஓகே ஓகே ஓகே, பாக்குறேன், செக் பண்றேன். ஏதாவது டீடைல்ஸ்னா கால் பண்றேன், அட்டன் பண்ணுங்க. ஓகே சார், கால் பண்ணுங்க. அதுல எல்லா டீடைல்ஸும் மேக்ஸிமம் போட்டிருக்கேன், நேரத்துல மாத்திரம் போடல. ஓகே மோகன், கூப்பிடுறேன். எம்பிட்டு நேரம்னா இந்த பொட்டியை போட்டு தட்டிட்டு இருப்பீங்க? கண்ணு வலிக்கல இப்படி பளிச்சுட்டு பாக்க? இந்தாங்க முதல்ல அந்த பாலை குடிங்க, அப்புறம் வேலையை பாருங்க. இல்லம்மா, இதுதான் கம்ப்யூட்டர். முன்னம்லாம் ஒரு டிவி மாதிரி இருக்கும் அப்படின்னு வரும்ல, அந்த இது இல்ல. இது நம்ம மடியிலே வச்சு எல்லாம் பாத்துக்கலாம், எங்கனாலும் கொண்டு போய்க்கலாம், எல்லாம் இதுலயே பாத்துக்கலாம். பூரா உலகம் நம்ம கையிலேன்னு வச்சுக்கியேன். இதுல டெய்லி உள்ள அப்டேட்ஸ் அனுப்பிடுவாங்க. இந்த ஒரு வாரத்துல இல்ல இல்ல, அதான் அந்த அப்டேட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் தூங்க எப்படி ஒரு 1/2 இல்ல 1 hour ஆயிரும். நீ தூங்கு சரியா, எனக்காக நீ முடிச்சிருக்க வேணாம். இல்லங்க, எனக்கும் தூக்கம் வரல, சும்மா முழிச்சு உக்காந்துருக்கேன். இந்தாங்க அதை பாலை சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரக்கூடாதாம்மா? பால் நான் குடிக்கவே மாட்டேன். சூடா ஸ்ட்ராங்கா டீ ஆர் காஃபி இருந்தா கொண்டு வரக்கூடாதா? டீ காப்பி எல்லாம் எந்நேரமும் குடிச்சிட்டு இருக்க கூடாது, அது குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்குதான் குடிக்கணும். இந்நேரமா குடிப்பாங்க தூங்குற நேரம்? அதெல்லாம் பித்தாங்க. பாலை குடிங்க. எங்க பித்தாபுரிய வீட்டுல ஒத்தையிலே தங்கி இருந்தீங்க? என்ன இது பெரிய வீடா? நான் இதை விட பெரிய வீடா கட்டணும்னு இருக்கேன். இதுக்கே பெரிய வீடுன்னு வாய பாக்குற. அந்த ஒண்ணும் பெரிய வீடு இல்லையே. ஒரு பெட்ரூம், கிச்சன், ஹால், அவ்வளவுதான். இல்லங்க, ஒவ்வொரு ரூமும் என்ன பெருசு பெருசா இருக்கு, லைட்டா பார்த்தாலே அப்படி இருக்குது. நல்லா இருக்குங்க வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொன்னேன், எல்லாரும் பெருசாட்டு இங்க வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு. நீ கேட்க மாட்டுக்க. எனக்கு இங்க இருந்து வர்றதுக்கும் மனசு இல்ல. என்ன செய்ய, பொண்டாட்டிக்காக எல்லாம் விட்டு கொடுத்தானே ஆகணும். ஆமா ஆமா, விட்டு கொடுத்துதான் வாங்கணும். இம்புட்டு நாள் ஒத்தையில இருந்து கஷ்டப்பட்டது போதாது, இன்னும் ஒத்தையில இருந்து கஷ்டப்படணும் ஆசைப்படுதேலாக்கும். வேண்டாம், நம்ம ஊர்லயே வேலையை பாத்துக்கலாம். நம்ம ஊர்ல இல்லாத தொழிலாங்க. நம்ம ஊர்ல விவசாயம் நல்லா போகும். டிராவல்ஸ் எல்லாம் எப்படி போகும்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஏதோ நீ ஆசைப்படுறியே அப்படிங்கிறதுக்காக டிராவல்ஸ் துறக்கலான்னு இருக்கேன். நல்லபடியா போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க என்ன. அதெல்லாம் நல்லாவே போகும், நீங்க வேணா பாருங்களேன், இங்க விட அங்க நல்லா தான் போகும். முன்ன மாதிரிலாம் இல்லைங்க நம்ம ஊரு. இப்போ நிறைய பேர் படிச்சவங்க வந்திருக்காங்க, அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும்னு டிக்கெட் போட தானே செய்வாங்க. அது இல்லாம இப்போ லீவு நேரம் வேற, கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்ட்டு நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்ப எங்க நம்ம டிராவல்ஸ் திறக்க கூடாது? இப்ப திறந்தோம்னு வைங்களேன், நல்லா போகும். டிக்கெட் போட எப்படி வந்துதானே ஆகணும். டிக்கெட் மட்டும் இல்லைங்க, நிறைய வண்டியை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கோயிலுக்கு போற சொன்னாங்க கோயிலுக்கு போகும், ஊட்டி கொடைக்கானல்ட்டு இந்த வெயில் காலத்துல போற சொன்னாங்க வெயில் காலத்துல அங்கிட்டு போகும். எப்படி பார்த்தாலும் வண்டி நமக்கு நிறைய புக் ஆகும். கவலையே படாதீங்க, நீங்க வேணா பாருங்களேன், நான் சொன்னதுக்கு மிச்சமா தான் நடக்க போகுது. நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். உனக்காக பொறந்தேனே அன்பழகா, பிரியாம இருக்கேனே பகலிரவா, உனக்கு வாழ்ந்து